நம்ம எல்லாரும் நடக்கலன்னு சொன்னால் ரொம்ப சோர்ந்து போய் நிராசப்பட்டுரும். இன்னும் ஒரு காலம் நடக்க மாட்டேங்குது இந்த இறைவனுக்கு வந்ததுக்கப்புறம். இறைவனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கைப்பட்டுருவீங்க. அதான் உண்மை. இது நன்மை தான் நடந்துட்டு. உங்கள் போக்கு நீங்கள் விட்டுன்னு சொன்னால் திருப்பி நம்ம வாழ்க்கை வீணடிச்சிடுவோம். வாழ்க்கை வீணாகும். நரக வாழ்க்கைக்குள்ள போயிடுவோம். அதனால் நல்லதாக நடந்துட்டு இருக்கு. ஒரு காலம் நடக்கலையா நன்மை தான் நடந்துட்டு இருக்குன்னு எடுத்துக்கும். கொடுத்தாலும் நன்மைக்கு அதில் ஒரு சோதனையும் இருக்குது. தடுக்கப்பட்ட நன்மைக்கு எடுத்துக்கும். அது அப்போ புரியலனா கூட இன்னொரு காலில் புரியும். நல்லதாக போச்சு, நடக்காது, கிடைக்காத நல்லா போச்சு, போகாத நல்லா போச்சு அப்படின்னு உடனாலும் கிடையாது. நம்ம அனுபவத்தில் சிலத்தை பேசியிருப்போம். அன்னைக்கு நான் போக நல்லா போச்சு, அது கிடைக்காத நல்லா போச்சு, அது எனக்கு நன்மைங்கிறத உணரக்கூடிய ஒரு காலத்தவங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் சில சோர்வடைஞ்சவங்களாகவும் நிராசப்பட்டவங்களாகவும் ஆயிடும். 16-30 அத்தியாயம் 16-30. பயபக்தியுள்ளவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது நன்மையையே என்று அவர்கள் கூறுவார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இறுதித்தலம் இன்னும் மேலானதாகவும் இருக்கும். உள்ளச்சம் உடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. பயபக்தி உள்ளிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது நன்மையே என்று அவர்கள் கூறுவார்கள். உணர ஆரம்பித்தான். ஒரு கார் நடக்கலையா அது நன்மைக்காக இருக்கும், ஒரு பொருள் கிடைக்கலையா அது நன்மைக்காக இருக்கும். உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையும் கூட தான், உண்மைதான். அதுக்கான ஞானம் கொடுக்கப்பட்டுரும். சமாதானம் அடைஞ்சிடணும். நடக்காத காரியங்கள், கிடைக்காத சில பொருள்கள், போகாத சில பயணங்களுக்கெல்லாம் நம்ம சமாதானம் அடையாமல் இருக்கிறோம். இது ஏன் உள்ள கேள்வி கேட்டே இருக்கிறோம். சமாதானம் இது நன்மைக்கு தான் சமாதானம்னு சொன்னால் அந்த சமாதானத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கம். அவன் அறிவிப்பான், அவன் அறிவிப்பு யாரும் அறிவிக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம் அவரோட உள்ளது. அல்லது அதுக்கான சூழல் உருவாயிடும். யாரோ ஒருத்தர் பேசும் விளக்கம் கிடைக்கும். இதுதான் நடக்கிறது. அவரும் நிறைவாக இருக்கும். அந்த விளக்கம் சுகத்தை கொடுக்கும். நடக்காத காரியத்துக்கும், கிடைக்காத பொருளுக்கும், போகாத பயணத்துக்கும் சுகத்துக்கு யாரால முடியும்? அவனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த ஞானங்களில் சுகம் இருக்குது. தெளிவு கிடைக்கும்போது சுகம். அந்த சுகத்தை அதிகரிச்சு கேட்கணும். அப்போ நம்ம தான் அவன் நாடுவான். ஏன்னா தீமையில் வாழ்ந்த காலங்கள்லேயே நம்மளை தேர்ந்தெடுத்து பாவத்தை மன்னிச்சு அத்தாட்சி கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கோம். நன்மை விரும்பிட்டு இருக்கும்போது தீமை வேணான்னு விட்டுற மாட்டான்.